கேம் சேஞ்சர் இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி சொல்லணும் அப்படின்னா, அரசியல் அப்படிங்கிற டாபிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலிடிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, டெஃபினட்டாக நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு முதல்வன், இந்தியன், அந்நியன், சர்க்கார், சிவாஜி இது மாதிரியான ஒரு படங்களை வந்து நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பாக பார்த்தீங்களோ, அந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பை கண்டிப்பாக இந்த படம் வந்து தரும். ஸோ யாரெல்லாம் இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கக்கூடாது அப்படின்னா, புஷ்பா, கேஜிஎஃப், சலார், ட்ரிபிள் ஆர் அண்டு தேவாரா இது மாதிரி ஒரு படம். நான் வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பார்க்கணும், ஒரு 1000 பேரை வந்து ஹீரோ சுடணும் கன்னில், இல்லை ஒரு 500 பேரை வந்து வெட்டணும், இது மாதிரியான ஒரு ஆக்ஷன் இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக நான் பார்க்கணும், ஸோ ரத்தம் பிளட்டு இது மாதிரிலாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் வந்து தயவுசெய்து இது மாதிரி ஆடியன்ஸ் வந்து பார்க்க தேவையில்ல. ஏன்னா அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ரொம்ப சுமாரான ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்க, அப்படி என்ன கண்டென்ட் இருக்குது இந்த படத்தில் பார்த்தோம்னா, ஷங்கர் சாருடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி அவரோட படம் இந்தியன் 1, ஜென்டில்மேனு, இந்த இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் தான் ஃப்ளேவர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் என்ன பண்ணியிருக்காரு புதுசாக அப்படின்னு பார்த்தோம்னா, ராம் சரணை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன பவர் அப்படிங்கிறத எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, சில படங்கள் வந்திருக்கு அறம் மாதிரியான படங்களில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு என்ன ரோல் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னா ஒரு அரசியல்வாதிக்கிட்ட, சீஃப் மினிஸ்டர் கிட்ட, ஒரு பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போவாங்க, கொஞ்சம் சமாளிக்க தடுமாறுவாங்கன்னு. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன பவர், ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு என்ன பவர் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலிங்காக ஷங்கர் சார் ஒரு டேட்டாவோட காமிச்சது நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சிம்பிளாக சொல்லிடுறாங்க, இன்றைக்கி ஷங்கர்லாம் ஒரு ஆளே இல்லை, இந்தியன் 2ல் ஃபார்ம் அவுட்டு அப்படின்னு வந்து சிம்பிளாக சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த மனுஷன் நான் யார் அப்படிங்கிறது இந்த படத்தில் அவருடைய டேட்டா, அவருடைய நாலேஜ், அவருடைய க்ரியேட்டிவிட்டி மூலயமா ஒரு சூப்பராக வந்து காமிச்சிருக்கிறாரு. அது வந்து நிச்சயமாக ஷங்கர் சாருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி ஜென்ரலாக சங்கர் அப்படின்னாலே வந்து பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு விறுவிறுப்பான கதைக்களம், ஒரு அரசியல், சமூகம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொன்று, அவருடைய பிரம்மாண்டம் ஒரு சீன் பை சீன் வந்து பிரம்மாண்டத்தை காட்டுவார் எந்த ஒரு படத்துல இருந்தாலும் அவருடைய படங்களில். பட் இந்த படத்தில் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து பிரம்மாண்டமாக வச்சுருக்காரு. இதை தாண்டி இந்த பாட்டை வந்து விஷுவலாக பார்க்கும்போது உண்மையாக ஒரு பிரம்மாண்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தோப் சாங் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பயம், என்னடா இது ஷங்கர் சார்னாலே ஏஆர் ரஹ்மான் தான் ஒரு பிராண்டு, ஏஆர் ரஹ்மான் இல்லையே படம் வந்து தேருமா, மியூசிக் நல்லா இருக்குமா அப்படின்னு. உண்மையாக தமன் காப்பாற்றிட்டாரு, மியூசிக் நல்லா போட்டிருக்காரு. அந்த அலா வைகுந்தபுரமில் அந்த வயலினில் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அது மாதிரி இந்த தோப் சாங்லாம் வயலின் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போதும் அதை கேட்கும்போதும் தியேட்டரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ சாங்ஸ் எல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, பிஜிஎம் சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ளஸ். ராம் சரணை பாராட்டி ஆகணும். என்னென்னா, ட்ரிபிள் ஆருக்கு அடுத்து இப்படி ஒரு படம் வந்து நடிக்கிறதுக்கு, இப்படி ஒரு ஸ்கிரிப்டுக்கு அவர் நடிக்க சொன்னதுக்கே வந்து அவரை வந்து பாராட்டலாம். ஏன்னா ட்ரிபிள் ஆர் வந்து அவருக்காக எடுத்த படம் மாதிரி ஆக்ஷன் மாஸ் அப்படி இருக்கும். இந்த படத்தில் இறங்கி நிறைய இடத்துல வந்து நடிச்சிருக்காரு. ராம் சரணோட ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய டான்ஸு, இன்னும் ஆந்திரா, தெலுங்கானா, அதர் ஸ்டேட்லாம் வந்து ராம் சரணுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. இந்த காலேஜ் பசங்க, பொண்ணுங்க, அவருடைய அந்த ஃபேன் கிரேஸ் அப்படிங்கிறது இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து அந்த காலேஜ் போர்ஷனில் கியாரா அத்வானி அவங்க வந்து ஒரு மீடியம் பட்ஜெட் தீபிகா படுகோனேன்னு சொல்லலாம். ஸோ அவங்கள பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ ராம் சரணுக்கும் அந்த கியாரா அத்வானி அவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த லவ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாலிடிக்ஸ் தான் இந்த படத்தோட கண்டென்ட்டே வந்து ஒரு பக்கா பாலிடிக்ஸ். வெஸ்ட் பெங்காலில், உத்தரப்பிரதேசில், கர்நாடகாவில் என்னென்ன நடக்குது, இது வரைக்கும் ஆந்திராவில் வந்து பார்த்தோம்னா சில விஷயம்லாம் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தோம்னா இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது ரேஷன் கார்டு அரிசி எப்படி வந்து போகுது, நிறைய ஸ்கேம், இதெல்லாம் வந்து பவன் கல்யாண் தான் இந்த டைட்டிலுக்கு உண்மையான ஒரு ஃபிட்டு, கேம் சேஞ்சர். ஏன்னா அவர் தான் ஆந்திராவில் வந்து ஒரு கேம் சேஞ்சர். ஸோ அவரும் நிறைய ஸ்கேம் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி எதிர்கட்சிக்கு ஒரு இதெல்லாம் பண்ணியிருந்தார். ஸோ அது மாதிரியான அவரை பேஸ் பண்ண ஒரு கதை அரசியல் மாதிரி தான் இது அப்படிங்கிறது இந்த கேம் சேஞ்சர். ஸோ அவரை ஒரு கேமியோவாக கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க இந்த படத்தில். ஜெயிலரில் சிவராஜ்குமார் வந்த மாதிரி ஒரு நிமிஷம் கொண்டு வந்திருந்தால் இன்னும் இந்த படம் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ராம் சரண் அவருக்கு கொடுத்த ரோலை ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டாலும் சரி, இல்லை ஐஏஎஸ்ஸாக வந்தாலும் சரி, இல்லை சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக வந்தாலும், இல்லை ஃப்ளாஷ்பேக்கில் அப்பாவாக வந்தாலும், ராம் சரண் அவரோட ரோலை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ராம் சரண் மேலே நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ். இந்த மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் என்னதான்பா அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேருக்கு நிறைய இடத்துல வந்து தோணும், இது என்னடா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்த ஷங்கர் படம் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, ஷங்கர் சார் படத்தில் அந்த காமெடி அப்படிங்கிறது அதுக்குன்னே ஒரு தனி ட்ராக்காக இருக்கும்.
ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் இல்லைனாலும் ஜெயராம் சார் அங்கங்கே வந்து காமெடி பண்ணுறாரு. ஸோ அது வந்து இன்னும் நிறைய காமெடி வச்சுருக்கலாம் இந்த படத்தில். ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஒரு பேக்கடாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக கொண்டு போகிற மாதிரி இன்னும் பேக்கடாக வச்சுருக்கலாம். அண்டு எஸ்ஜே சூர்யாவை இன்னும் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது ஒரு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எஸ்ஜே சூர்யா பார்த்தோம் அப்படின்னா வராரு, அவரை பார்க்கும்போது உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன் மாதிரி இருக்கிறாரு, மினிஸ்டர் மாதிரி அவரோட லுக் எல்லாம். பட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இன்னும் சூப்பராக வந்து பண்ணியிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். பட் அவர் கொடுத்த அந்த ரோலும் அவரும் வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம், பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த படம் என்ன ஹோப் தரும், ஷங்கருக்கு இது வந்து ஒரு கம்பேக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய கம்பேக் இல்லை, ஆனால் ஒரு சின்ன கம்பேக்கு. எப்படின்னா இந்தியன் 2 படத்தோட கம்பேர் பண்ணால் இது 100 மடங்கு நல்ல படம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை நீ போய் தேட்டரில் பார்க்கலாமாப்பா, நம்பி போகலாமாப்பா அப்படின்னா, இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போது நானே என்ன நினச்சேன்னா, என்னடா இது இந்தியன் 2 மாதிரியே இருக்குது, தேருமா தேராதான்ற டவுட் இருந்தது. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஹோப் வந்தது. அந்த ட்ரெய்லரில் என்ன ஒரு ஹோப் இருந்ததோ அதை வந்து சங்கர் சார் வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பாக ட்ரெய்லரில் எஸ்ஜே சூர்யாவுக்கும் ராம் சரணுக்கும் ஒரு பேட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கேட் அண்ட் ரேட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ராம் சரண் வந்து ட்ரெய்லரில் ஐ எம் அன்பிரிடிக்டபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி தான் செகண்ட் ஹாஃபும் வந்து விறுவிறுன்னு இருந்தது. எந்த இடத்துல அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து பண்ணுவார் யார், நம்ம எஸ்ஜே சூர்யா ஒரு லாக் வைப்பார், அதை ராம் சரண் வந்து ரிலீஸ் பண்ணுவார், திரும்ப ஒரு லாக் வைப்பார், ஒரு செக் வைப்பார், திரும்ப வந்து அதை இது பண்ணுவார். ஸோ இப்படி வந்து செகண்ட் ஹாஃப் போயிட்டுருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இந்த படம் எனக்கு ஒரு மைனஸ்பா அப்படின்னு சொல்லணுன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் ராம் சரணாவே பார்க்கல, தளபதி விஜய் தான் என் கண்ணில் வந்தார். நான் சர்க்கார் படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது. ராம் சரணை வச்சு சங்கர் சார் இந்த படத்தை பண்ணதை விட தளபதி விஜயை வச்சு பண்ணியிருந்தா இந்த படம் இந்நேரம் தமிழ் ரசிகர்கள், ஏன்னா இந்த கேம் சேஞ்சர், இந்த ஃப்யூச்சர் பாலிட்டிக்ஸு, அரசியல் தான் படமே. இந்த அரசியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வந்து தளபதி விஜய் பண்ணியிருந்தாருன்னா சும்மா தியேட்டர் பிளாஸ்ட் இன்றைக்கி. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தளபதி ஃபேன்ஸும் சரி எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. இப்போ ஒரு டிவிக்கே கட்சி ஓப்பன் பண்ண இந்த டைமில் இப்போ இருக்கிற இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இந்த சூழலில் விஜய் சார் இந்த ஸ்கிரிப்டில் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு முதல்வனை விடவே இந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். ஸோ சங்கர் சார் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மைனஸ். இந்த படத்தை வந்து விஜய் சாரை வச்சு எடுத்துருக்கலாம். ஸோ அப்படி எடுத்திருந்தா ஓப்பனிங் சீன்லேருந்து நடுவில் வந்த போர்ஷன்லேருந்து இந்த இன்டர்வல், அதுவும் இன்டர்மிஷன்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் சில சீன்ஸ் எல்லாம் வந்து நிறைய அரசியல் பேசுவாங்க. ஸோ அது மாதிரி தளபதி விஜயை வச்சு எடுத்திருந்தா இது செம்மையாக இருந்திருக்கும். இன்னொரு விஷயம், அந்த காலேஜ் போர்ஷன் லவ்வெல்லாம் கூட வந்து தளபதி விஜயை வச்சு பண்ணியிருந்தா கண்டிப்பாக இது சர்க்காரை விட ஒரு சூப்பர் படமாக வந்திருக்கும் தளபதி விஜய் பண்ணியிருந்தா. பட் ராம் சரண் அவருக்கு கொடுத்த ரோலை அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். சங்கர் சாரோட கேரியரில் இந்த படம் நான் வந்து ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படிலாம் சொல்ல, படம் ஆவரேஜ், அவ்வளோதான். ஒரு வாட்டி தாராளமாக நம்பி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தேட்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். அது கூட நீங்கள் வந்து நான் வந்து ஒரு எல்சியூ மாதிரி பார்க்கணும், ஒரு பிரசாந்த் நீல் படம் மாதிரி பார்க்கணும், ராஜமௌலி படம் மாதிரி பார்க்கணும், நல்லா ஆக்ஷன் ரத்தம் தெறிக்க அது மாதிரி ஒரு சண்டைலாம் பார்க்கணுன்னா அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் பெருசாக இருக்காது. பட் ஏதோ ஒரு போர் அடிக்காமல், ஒரு 3 மணி நேரம் போர் அடிக்காமல் ஏதோ இந்த பொங்கலுக்கு ஒரு படம் போய் பார்த்தோம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியாக கண்டிப்பாக தரும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. நிறைய பிரம்மாண்டங்களில் வந்து பாட்டில் காமிச்சிருக்கிறாரு, நிறைய மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படம் ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒரு மினிமம் கேரண்டியை வந்து தரா மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த படம் கேம் சேஞ்சர். முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஹானஸ்டான பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். பட் என்னால் இந்த படத்தை போய் செகண்ட் டைம் பார்க்க முடியுமானா டெஃபினட்டாக என்னால் முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு இந்த படம். ஒரு வாட்டி போய் தேட்டரில் பார்க்கலாம், அவ்வளோதான் இந்த படத்தோட ரிசல்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை தாண்டி படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகி இந்த பொங்கல் அடுத்த லீவ் 10 டேஸில் எப்படி வந்து இந்த படத்தை வந்து கொண்டாட போகிறாங்க, எப்படி இந்த படம் என்ன கலெக்ஷன் பண்ண போகுது, இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ கேம் சேஞ்சர் இந்த பொங்கல் வின்னரா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. பட்டு இந்த பொங்கலில் ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு சுமாரான படம், ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த படத்தை. அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் தயவுசெய்து வந்து இந்த ரிவ்யூவர்ஸ் நான் சொல்கிறத கூட நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் யாராவது ஒரு படத்தை போய் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறது எந்த அளவுக்கு மேட்சாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் யாராவது கேம் சேஞ்சர் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.